ஓகேவா? இப்ப இந்த ரிங் இப்படி வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு எடுத்து 4 கார்னர்லயும் டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட் 4 கார்னர்லயும் இந்த மாரி மேலேருந்து எடுத்து உள்ளுக்குள்ள இந்த ரிங்கோட எட்ஜ்ல உள்ளுக்குள்ள ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லையா நீங்க ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிருங்க. ஒட்டிட்டு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா, அ எந்த க்ளூவா இருந்தாலும் உடனே காயாது. கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணும்போது, ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். உடனே ஒர்க் பண்ணோம்னா, அந்த இது வந்து மூவ்மெண்ட் ஆகும். மூவ்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கம் வந்து பிசின் மாரி தெரியும். அது க்ளூ அப்ளை பண்ணா எவ்வளோ நேரம் சிஸ்டர் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் நீங்க. சாலிடா மினிமம் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். சரி, ஓகே. அது நாங்க ஆரி போடும்போதெல்லாம் வந்து முன்னாடியே ஒட்டிட்டு பேரலலா வேற ஒர்க் பார்த்துட்டு இருப்போம். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள அது காஞ்சிரும். இப்போ நம்ம த்ரெட் எடுக்கும்போது எங்கிருந்து எடுக்கணும்னா, இங்க பாருங்க. நான் நீடில்ல இருந்து எங்க குத்துறேன்னா, அந்த ஜட பின்னல் மாரி இருக்கு இல்லையா? செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா? இப்ப ஆரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதோட அவுட்டர் லைன்ல வந்து எம்ப்ராய்டரி ரிங்க நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு, அதோட அவுட்டர் லைன்ல வந்து செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். இப்ப இந்த இடத்துலேருந்து நான் வந்து மேல எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து கரெக்ட்டா இந்த எட்ஜஸ்லேருந்து மேல எடுத்திருக்கேன் நானு.